அனைவருக்கும் வணக்கம். நான் மைதீன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் திலகம் என்றும், பொன்மனச் செம்மல் அப்படின்னு சொல்லியும், வள்ளல் அப்படின்னும், புரட்சி தலைவர் அப்படின்னும் ரசிகர்கள் மட்டுமல்ல, அவரோடு பணிபுரிந்த சக நடிகர்களும் தயாரிப்பாளர்களுமே சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒருவரை புகழ வேண்டும்? ஒருவரை மற்றொருவர் புகழ வேண்டும் என்றால் உண்மையில் அந்த புகழ்ச்சிக்கு அவர் உரியவராக இருக்க வேண்டும். மக்கள் திலகம் அவர்கள் அந்த புகழ்ச்சிக்கு எப்படி உரியவரானார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பழம்பெரும் நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நடிக்கும்போது ஏற்பட்ட சில சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிக்கிறாங்க. மதியம் 12 மணி ஆக போகுது. அந்த படத்தோட இயக்குனரை கூப்பிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாங்கன்னா, இப்போது சாப்பாட்டு சீன் ஒன்று எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்க போகிறீங்களா இல்லை இப்போ எடுத்துடலாமா அப்படின்னோடனே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ சொன்னாலும் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களாம், அப்படின்னா ஒன்று செய்யலாம், இப்போ நாங்கள் உட்காந்து நானும் மேஜரும் சாப்பிட்றோம், அதில் என்ன ஷாட் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, மற்றதை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாப்பாடு பரிமாறப்படுகிறது. இதை பார்த்த மேஜர் சுந்தரராஜனுக்கு பயங்கரமான ஆச்சரியமா 14 வகையான பதார்த்தங்கள் இருந்திருக்கு. அவர் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு பொறுக்க முடியாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கேட்டுட்டார், ஏங்க டெய்லி இப்படி தான் சாப்பிடுவீங்களா, இத்தனை வகை வகையாக தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். வழக்கம் போல் அந்த பொன் முறுவல் சிரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிரிப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிரிக்கும் போது உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுமே ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சிரிப்பை சிரித்து விட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களாம், இது இல்லாமலும் என்னால் சாப்பிட முடியும், ஒன்றுமே இல்லாமல் 3 நாளாக பட்டினியாகவும் எனக்கு கிடக்க முடியும், ஏன்னா எங்கள் அம்மா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க, இங்கே இதெல்லாம் நான் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கூட நான் கொண்டு வரல, எல்லாரும் என்னோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களாம். இது உண்மைங்கிறத மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா நடிகர்களும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்களாம். காரணம், மற்ற நடிகர்கள் நடிக்கக்கூடிய படத்தை விட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட நடித்தோம் அப்படின்னு சொன்னால் சம்பளம் கூட கிடைக்கும், சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது வகை வகையாக சாப்பிட்றோமோ இல்லையோ, திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவிற்கு சாப்பாடு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மனசு குணத்தை பற்றி. அதே மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இன்னொரு பதிவு பண்ணுறாங்க. விவசாயிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய அப்பாவாக அவர் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் இன்றைக்கி ஷூட்டெல்லாம் முடிஞ்சு கிளம்பு போகும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டாங்களா, நாளைக்கு காலையில் வந்தோடனே என்ன ஃபஸ்ட்டு ஷாட் என்ன அப்படின்னு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட் அவங்க தான் நடிக்கணும், அது எழுதப்படாத விதி. கேட்ட உடனே டைரக்டர் சொன்னாராம், கூழ் குடிக்கிற சீனு அப்படின்னு. யார் யார் குடிக்கிறது? கதையின்படி நீங்களும் உங்கள் அப்பாவும். அப்பானா மேஜர் சுந்தரராஜன். உடனே அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களா, நாளைக்கு கூழ் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தேவர் அவர்கள் சொன்னாங்களா, தெய்வமே தாராளமாக கொண்டு வாங்க, நீங்கள் கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமே அப்படின்னாங்களாம். மறுநாள் காலைல கூழ் வருதான், வந்த ஃப்ளாஸ்க்காக இறங்குதான். இதை பார்த்த மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு ஆச்சரியமா, என்ன அது கூழுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் காலம் வரும்னு பார்த்தா இவ்வளோ ஃப்ளாஸ்க்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வம் தாங்காமல் மேஜர் சுந்தரராஜன் மறுபடியும் மக்கள் திலகத்தில் போய் கேட்டாங்களா, என்னங்க எப்படி ஃப்ளாஸ்க்காக வருது அப்படின்னு. அதுக்கு மக்கள் திலகம் சொன்னாங்களாம், அவசரப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த ஷாட் எடுக்கும்போது கொடுத்தாங்களாம், அது கூழ் இல்லையா, கல்கண்டு பாத். இந்த கல்கண்டு பாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனில் நடிக்கக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கோ மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கோ மட்டும் இல்லைங்க, அந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் அந்த படப்பிடிப்படியாக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, கடைசி தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய லைட் பாய் வரைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சிதான். இது மக்கள் திலகத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த குணம் நலன் இருக்கு இல்லையா, அதை மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி அடிமை பெண் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒட்டகம், 100கணக்கான ஒட்டகத்தை வச்சு எடுக்கிறாங்களாம். ஒட்டகத்துக்கும் தண்ணி வேணும், ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே தண்ணி வேணும். டெய்லி 4 லாரியில் தண்ணி வருமா, ஆனால் சரியாக பத்தாமல் போய்கிட்டே இருக்குது. இது அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கவனத்துக்கு வந்துருச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களாம், இந்த
தண்ணி வந்து 4 வண்டி இல்லைங்க, எத்தனை வண்டி வருதோ அதை வந்து இதுக்கு 4 வண்டிக்கு மேலே என்ன வருதோ அதை நான் கொடுத்துக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தண்ணியினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்களா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் கேட்டாங்க, ஏங்க நம்ம குடிச்சா போதாதா, ஒட்டகத்துக்குலாம் வந்து அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு போய் அவங்க தண்ணி காமிச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திலகம் சொன்னாராம், நமக்கு தேவைன்னா கூட வாயை திறந்து கேட்டுருவோம்யா தண்ணி வேணும்னு, ஒட்டகம் எப்படி கேட்கும், முதல்ல அதனுடைய தேவைகள் தானே பூர்த்தி பண்ணணும்னு. அதாவது இங்க வாய் உள்ள ஜீவன் பிழைக்கிறதே கஷ்டங்கிறத உணர்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அந்த வாயற்ற ஜீவன் ஒட்டகத்துக்கு அதனுடைய நிலை என்னங்கிறத உணர்ந்ததுனால தான் அவர் மக்கள் திலகமாக இருக்கிறார். அந்த மக்கள் திலகத்தை மக்கள் கொண்டாடினதுக்கு பல காரணங்கள் உண்டுங்க. ஒரு முறை இதயக்கேணி அப்படிங்கக்கூடிய படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்து பக்கத்தில் இருக்க பிச்சாவரத்தில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மாறு வேடத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் திலகம் ஒரு ஷூட்டிங்க்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே கூட்டம் அலை மோதும். அதனாலேயே பெரும்பாலான படங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் தான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் மக்கள் கூட்டம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் திரண்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி அந்த பிச்சாவரம் பகுதிக்கு வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆபத்தான பகுதியில் 2 இளைஞர்கள் நீந்தி வந்து மக்கள் திலகம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டாங்க. வந்து மக்கள் திலகத்தை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி. இந்த ஆபத்தான தண்ணியில் எப்படி நீங்கள் நீந்தி வந்தீங்கன்னு. அதுக்கு அவங்க அந்த 2 ரசிகர்கள் சொன்னாங்களாம், தலைவா உங்களை பார்த்ததுக்கப்புறம் உயிரை விட்டால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் தலைவான்னாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் திலகம் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற ஒரு அக்கறையும் கொண்டவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, நடிகர்களும் தான். அதனால்தான் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நாளையும் அவர் வாழ்வார். அதற்கு காரணம் அவர் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பு. ரசிகர்கள் அவர் மீது கொண்ட அன்புங்கிறத தாண்டி மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை. அதனால தான் அவர் முதலமைச்சரானதும் மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வந்தார். சத்துணவு திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்ட மக்கள் திலகம் அவர்கள் அதை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார்கள். ஏழைகளுக்கான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தவர் மக்கள் திலகம். ஏழைகளின் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மக்கள் திலகத்தை பற்றி இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.